பரந்தூர் புதிய விமான நிலைய விவகாரத்தில் உண்மையை நாம் மக்களிடம் அப்பட்டமாக பேசியாக வேண்டும். பரந்தூரில் அமையவிருக்கும் விமான நிலையத்துக்கான நிலத்தில் சுமார் 2000 ஏக்கர் நிலம் மக்களால் பயன்படுத்தப்படாத அரசு நிலம். சென்னைக்கு அருகில் வேறெந்த இடத்தை நீங்கள் தேர்வு செய்தாலும் 5000 ஏக்கர் வரை நிலங்களை எடுக்க வேண்டி வரும். பல்லாயிரக்கணக்கான மக்களை இந்த இடங்களை விட்டு மாற்ற வேண்டியிருக்கும். ஆனால் பரந்தூர் தான் குறைந்தபட்ச பாதிப்போடு மிக குறைந்த இடப்பெயர்ச்சியோடு திட்டத்தை முடிக்கக்கூடிய மிகவும் பொருத்தமான இடம். விவசாயிகள் நலனில் உண்மையான அக்கறை இருந்தால் கர்நாடகத்திடம் பேசி காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை பெற்று தருவதற்கான வேலையை செய்திருக்க வேண்டும் நமது விஜய். காவிரி நீர் வரவில்லை, ஆனால் விவசாயிகளுக்காக பேசுவதாக இங்கு வெறும் அரசியல் நாடகம் மட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறார் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணா. பொது வாழ்வில் எந்த ஒரு பொறுப்புணர்வோ கணக்கு வழக்கோ இல்லாத ஒரு போக்கு இங்கு தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் எதிர்காலம் வளர்ச்சியை பற்றிய திட்டமிடல் இல்லாமல், அதிகாரிகளுடன் முறையான ஆய்வுகள் ஏதும் செய்யாமல் இந்த அமைச்சர்கள் நான் சொல்லிவிட்டேன், அதனால் நான் சொன்னதைத்தான் செய்ய வேண்டும் என்று பேசுவது மக்கள் நலன் அல்ல. அது தனிநபர் ஈகோ மற்றும் பாசிச போக்கின் வெளிப்பாடை காட்டுகிறது. நமது விஜய் சார் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் உள்கட்டமைப்புக்கும் எது சரியான முடிவோ அதையே நாம் உறுதியோடு முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சென்ற ஆட்சியில் இருந்தவர்கள் அந்த இடங்களில் நிறைய இடம் வாங்கி போட்டிருக்கிறார்கள் என்று கதைகளை அவிழ்த்து கொண்டு, அது முற்றிலும் பொய்யான வதந்தி. அது